சூர்யா சாரை பற்றி தப்பாக பேசுகிறீங்க. அது என்னன்னா திருப்பியும் நான் அதே திருப்பி ப்ராடக்ட் பண்ண முடிதுபட பிரச்சனை இல்லையா? சரி, இப்போ தயாரிப்பாளர்கள் சங்கம் நடிகர் சங்கத்திலேருந்து உங்களை வந்து நீக்கணும். அதான் உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை அதெல்லாம் கிடையாது. இப்போ பொய்யா நான் என்ன சொல்லிட்டேன், தேவையில்லாத சர்ச்சைகளை கேட்க வேணாம். பொதுவான இன்டர்வியூ ஆகலும் அதெல்லாம் சும்மா கலை போடுறாங்க, விட்டா சீன்ஸே எடுத்துட்டோம்னு சொன்னாங்களே, அது எல்லாமே பொய். வேணாம், அந்த கொஸ்டின்ஸ் வேணாம். சார் ஃபோன் பண்ணி என்ன சார் அப்படி சொல்கிறாங்க, அப்பா அது சென்சர் ஆகி போயிடுச்சு. தங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலான் ஸ்டார் டாக்டர் திவாகர் தான் நம்ம கூட இருக்கார். ரொம்ப நாளாக மக்களை மகிழ்ச்சிக்கிட்டே இருக்கார். இடையில கொஞ்சம் சில சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. சர்ச்சைன்னு சொல்கிறத விட வளர்ச்சியின் உச்சகட்டம் சொல்லலாம்ப்பா. யாரோட வளர்ச்சி சார்? நம்மளோட வளர்ச்சி தான், என்னோட வளர்ச்சி தான். ஆக்சுவலாக என்ன சொல்ல வருது, நின்னா குற்றம், நடந்தா குற்றம், இதை பண்ணா குத்தம், அதை பண்ணா குத்தம். அவங்க சொல்கிறதெல்லாம் பாருங்களேன், எல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். அவரோட கம்பேர் பண்ணுறாரு, இவரோட கண்ட்ராப்போ, இது என்னமோ பெரிய கொலை குற்றமா. அவங்களுக்கும் அப்படி சொல்ல வேண்டியதானே? அவங்கள எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்கல்ல. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் அவரை மாதிரி பண்ணுறேன், இவரை மாதிரி நடிக்க போகிறேன், அவர் ஸ்டைலில். அவங்களெல்லாம் விட்டுறாங்க. ஆனால் ரீக்ரியேட் தானே பண்ணுறீங்க, புதுசாக எது ட்ரை யாருப்பா சொன்னது? நான் அது நிறைய சொல்லியும் நிறைய பேர், அதான் ஒரு மனிதரோட வளர்ச்சி எந்த மனிதனுக்குமே அக்செப்ட் ஆகாது. ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்லேயே நானும் ஓன் ஹிஸ்ட்ரி தான். சாதாரண மனிதரால் ஐ ஆம் நாட் ஏ யூடியூபர், ஐ ஆம் நாட் ஏ இன்ஃப்ளூயன்ஸ். குறைஞ்ச காலத்தில் மக்கள்கிட்ட ரீச் ஆகிருங்கப்பா. இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் வீடியோ, அதாவது என்னோடய ஆக்டிங் வீடியோ போட ஆரம்பித்தேன். இன்ஸ்டாலேருந்து டிவி சேனல்லேருந்து ட்விட்டர், எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மு, கடைசியில் பிக் ஸ்க்ரீன் முடிய வந்து 5 படத்தில் நடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ யாருக்கும் அந்த வளர்ச்சி தாங்க முடியல, பொறுக்க முடியல. இது எல்லாமே கலைத்தாய் கொடுத்த அருள். சும்மா நின்னா குத்தம், நடந்தா குத்தம், அதை பண்ணா குத்தம். என்னப்பா உங்களுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்களான்னு கேட்குற அருள் சொல்ல முடியாதுல்ல, அது உண்மை தானே. எவ்வளோ பேர் இருந்தாலும் குறிப்பிட்ட சிலருக்கு வந்து கடவுள் அந்த அனுகிரகத்தை கொடுக்குறாருலப்பா. அது மட்டும் இல்லை, நம்ம பேசிக்காக நடிப்பு திறமை மட்டும் இல்லை. அதான் ஸ்கூல் லைஃப்னால் சும்மா போய் ஏறி நடிக்கிறது இல்லைடா. அப்போயே ஸ்கிரிப்ட் எழுதி நடிக்க தெரியாதவங்களே நடிக்க வச்சு, நான் படித்தது பெரிய இன்ஸ்டிடியூஷன் மதுரையில். ஸோ மதுரை சென்ட் மேரி ஸ்கூலில் நாங்கள் அப்போயே இதெல்லாம் கற்றுக்கிட்டோம்ல. ஸ்கிரிப்ட் எழுதுறது, உனக்கு இதை பண்ணு, நீ இதை பண்ணு. ஸ்கிரிப்டாக எதுவுமே நீங்கள் போடலையே, எல்லாமே அதாவது படத்தில் முக்கியமான சீன்ஸ் அப்படிலாம் மக்கள் வந்து சோசியல் மீடியாவில் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் இதையும் பார்க்க மாட்டாங்கப்பா. அவங்க விரும்புறது இவனுக்கு நல்லா ஆக்டிங் பண்ண தெரியுதான்றதான். ஒரு டேரக்டர்ஸுமே எடுத்துக்கிட்டா நீங்கள் ஆடிஷன் போனாலே உங்களை வச்சு 1/2 மணி நேரம் ஸ்கிரிப்ட் 1 மணி நேரம் ஸ்கிரிப்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. நடிக்க தெரியுதான்னு சில இது கொடுப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஓகே ஒரு உள்ளத்துக்கு போடுவோம். பட் இதுவரை நடிச்ச சீன் எல்லாமே வாட்டர்மெலான் மட்டும் வச்சு தானே வருது. 7000 போஸ்ட் போட்டிருக்கேன்ப்பா. என்னப்பா அப்படி சொல்கிறீங்க? எவ்வளவு நடிப்பு போட்டிருக்கீங்க. 3ஆம் பிரைஸ் மூவியில் சொல்கிறேன் நான். மூவிலையா? இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அக்யூஸ்ட் வாட்டர்மெலான் அன்னியன் பண்ணியிருக்கேன். என்னப்பா சொல்கிறீங்க? இவ்வளோ கஷ்டமான சீனு. நம்ம ஓன் சீனில் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் பண்ணியிருக்கோம். அது அக்யூஸ்ட் மூவியில் அது மொதல் படம்லப்பா. அதனால் அந்த படம் ஆல்ரெடி எடுத்து முடித்த படம். ஷூட்டிங்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதாவது அந்த ஃபினிஷான சீனுக்கு கிளைமேக்ஸில் ஒரு ஆளை போட்டு முடிக்கணும். அது யாரை முடிக்கணும் அப்படின்றப்ப நம்ம போட்டு முடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் வேணும், நல்ல ஃபேஸ் வேணும், அந்த ஃபேஸ் வச்சு முடிக்கணும். ஓகேங்களா? அதுக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2வது படத்தில் டைலாக் பேசிட்டோம். இதுதானப்பா வளர்ச்சி. நிறைய பேர் ரொம்ப வருஷமாக சுற்றிக்கிட்டு இருந்துட்டு படத்தில் நினைக்கிறாங்க, முடியல. நம்ம வந்து ஒரு 10 மாதம் காலங்களில் பிக் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அடித்து ஏறி இருக்கோம். இதெல்லாம் என்ன ஒரு விஷயம்? அந்த ஆக்டிங் ஸ்கில்லு தான் கொண்டு போய் உட்கார வச்சுச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்படி தான் கொடுப்பாங்கப்பா. 4-5 ஆக்டிங் செலக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது வாட்டர்மெலன்றனால வாட்டர்மெலன் போட்டாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. அந்நியன் டைலாக் பேசணும் தான் அதிக டியூரேஷன் இருந்துச்சு. சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங் சொல்லி கடைசியில் பிக் ஸ்க்ரீன்லேயே சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங்கை பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஒன்றுனா தானேப்பா வரும். இப்போ 5 படம் நடிச்சிருக்கேன்னு சொன்னேன்ல. அதில் வந்து 3 படம் ரொம்ப பெரிய படம், டாப் ஹீரோ கூட. ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரான படம். 5வது படத்தில் கேரக்டர்லாம் மாறியாச்சு. அப்படி தானேப்பா வரும். கேரக்டர் ரிலீஸ் ஆகலையா? எந்த படங்கள் ஒன்றா ரிலீஸ் ஆகிட்டே இருக்குல்ல. அதுவும் லக்கு. 10 மாதத்துக்குள்ளே நம்ம நடித்த படங்கள்லாம் உடனே ரிலீஸ்க்கு வருது, தேட்டர் ரிலீஸ்க்கு வருது. பட் ஆனால் இந்த அக்யூஸ் படத்துக்கு உங்களை கூப்பிடவே இல்லை, நீங்களா போயிட்டு படம் பார்க்க போனீங்கன்ற மாதிரியான சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கு. அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லையாப்பா. அவங்க கூப்பிட்டனால தான், அவங்களா ஃபோன் பண்ணி நம்மளை கூப்பிட்டனால தானே போய் நடிச்சு கொடுத்தோம். சில நேரங்களில் சில இடங்களில் அவங்களுக்கு வந்து எதையாவது பேச வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். அதனால் சொல்லி எஸ்கேப் ஆகிருப்பாங்க. நிறைய சர்ச்சைகள் என் சீனையே தூக்கிட்டோம்லாம் கிளப்பி விட்டாங்க. இல்லை அவங்களே சொல்லியிருக்காங்களே, நான் கண்டிச்சேன், இல்லைப்பா அது வேறு விஷயத்துக்காக அப்படி சொன்னாங்க. அதான் மக்கள்கிட்ட டெலிவரி போகிறப்ப அது வேறு விஷயமா போயிடும். அது வேறு மேட்ரு. அவங்கள பற்றி கண்டனம் தெரிவிச்சுருந்தேன். சார் ஃபோன் பண்ணி ரெக்வஸ்ட்டாக தான் சொன்னார், இல்லை திவாகர் அது எங்களுக்குள்ளே நடந்த பர்சனல், அதை தான் அவர் ரிமூவ் பண்ணுவேன்னு சொன்னார். இதை பற்றிலாம் சொல்லவே இல்லை.
ஸோ வெளியில் எங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்றது வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது. அவங்க தானப்பா கஷ்டப்பட்டு நம்மளுக்கு சம்பளம் கொடுத்து அவங்க தான் கூப்பிட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து எடுக்கிறாங்க. அவங்க சைடெலாம் பட சைடெலாம் நம்ம எந்த தப்பும் சொல்ல முடியாதுப்பா. நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, மேலே பிக் ஸ்க்ரீனில் ஏற்றிருக்காங்க, சீனை நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. அவங்களுக்கு நம்ம நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அப்கமிங் ப்ராஜெக்ட்லாம் என்ன வச்சுருக்கீங்க? கோயிங் ஆன்பா. 5ஆவது படம் முடிஞ்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் எப்படி அமையுதுன்னு. சமீபத்தில் எல்லா பத்திரிகையாளர்களையும் நீங்கள் திட்டுறீங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருது. எல்லா வீடியோவும் நீங்களே பார்த்துருப்பீங்கப்பா. பத்திரிக்கையாளர்களை நான் யாரையுமே திட்டினா கிடையாது. அப்பா எல்லா யூடியூப் சேனல்லையும் இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். பெரிய பெரிய சேனல், எல்லா சேனலும் நம்மளை க்ரோத் பண்ணி தான் விட்டாங்க. அதையும் மீறி ஒரு பொது வழியில் நின்று நான் திட்ட கிடையாது. அவங்க தான் அவமரியாதை பண்ணுற மாதிரி நீங்களே பார்த்தீங்களா ஒரு பாடி லாங்குவேஜ். இப்படி நீ வா போ இப்படிலாம் சொல்லலாமா? நான் என்ன சொல்கிறேன், இல்லைப்பா நான் திறமையாக பண்ணுவேன். இது வந்து ஒரு நடிகரை வந்து அமுக்கிறதுக்கு நடக்கிற சதிப்பா. உங்களுக்கு நடிக்க தெரியாது அப்படிலாம் வந்து சொல்லலாமா? எந்த நடிகர்? நான் தான்ப்பா சொல்லுவார். பெஸ்ட் ஆக்டர்னு நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம், இது பண்ணியிருக்கேன். பிக் ஸ்க்ரீன்லேயே போயிட்டு வந்துட்டேன்ல. அப்படி இருக்கிறப்ப அதாவது ஒருத்தவங்க ஆரம்பத்தில் தான் வளர நினைக்கிறவங்கள போய் கருவறுக்கும்னு நினைக்கக்கூடாது. அது அவங்களோட வளர்ச்சியை தான் தடை பண்ணும். நீங்களே பார்த்தீங்க, நான் எதாவது பேசினேன்னா நான் ஸ்கூல் லைஃப்லேருந்து நடிச்சப்பான்னு சொன்னேன். அவரை நான் திட்டல, அவர் தான் என்னையே திட்டினார். நீங்கள் கேட்ட கொஸ்டினே தப்பு. அப்போ என்ன பண்ணுறோம், உனக்கு நடிக்க தெரியாது, நீ பண்ணியா, நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்குறாரு. இதெல்லாம் எந்த பத்திரிக்கைன்ற ஒரு வார்த்தைக்கு அசிங்கம். கேட்ட நபர் வேறு நபர். அவர் ஒரு கேமராமேன், ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் தான் கொஸ்டின் கேட்கணும். கேமராமேன் வந்து அவர் கேட்ட கொஸ்டின் தப்பு, அவங்க மேலே உள்ள தப்பு. அது ஓகேங்களா. பொது வழியில் வச்சு அப்படி கேட்கலாமாப்பா? நீங்கள் சொல்லுங்கள். அதை நான் எதிர்த்து குரல் கொடுத்தானே ஆகணும். அதை என்ன பண்ணேன், அவங்க கம்பெனிக்கு மெயில் பண்ணேன், இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க. பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் அவர் கேட்ட கேள்விக்குமே நீங்கள் பதில் சொல்லியா? அப்போ என்ன கேட்டார்ப்பா அவர்? பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு அது நான் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அவர் குறுக்க வந்தார்ப்பா. ஒரு பட மூவி ப்ரொமோஷனுக்கு, அதாவது அவர் ப்ரொமோஷன் ஆஸ்பெக்டில் வந்தார், நான் ப்ரொமோஷனை போகல. ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ் வந்து சார் எங்கள் படத்தை பார்த்து நீங்கள் ரிவ்யூ கொடுங்க, ப்ரொமோஷன் தான் என்னை கூப்பிடுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, சார் ப்ரொமோஷனாக நான் பண்ண மாட்டேன், படம் பார்த்து உங்கள் ஐடியில் போடுங்கன்னுவாங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார். நிறைய வந்திருக்கா? எத்தனை பேருப்பா, என்ன நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, இல்லை சார் ப்ரமோஷனால படம் ஓடணும்னு சொல்கிறாங்களா? இல்லைப்பா, நிறைய பேர் கூப்பிட்டுருப்பாங்க, நம்மளையும் கூப்பிட்றாங்க. ஆமாப்பா, மக்கள்கிட்ட நம்ம ரொம்ப நீங்களே பார்க்குறீங்களா, இப்போ இதை எடுத்தாலும் நம்ம போட்டால் தான் போடுறாங்க. அதெல்லாம் வந்து என்ன ஒரு விஷயம், மக்கள்கிட்ட யார் முகம் பரிச்சயமாக இருக்குது அவங்கள போடணும் தானே. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், வேறு ஒரு இன்டர்வியூ நடந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம டாப்பிக்கை பேசுகிற மாதிரி பேசி இந்த ப்ரொமோவில் நம்ம போட அவ்வளோ தூரம் நம்மளோட வளர்ச்சி அசுரத்தனமாகிடுச்சுப்பா. உங்களை வச்சு ஃபேமஸ் ஆகுறாங்கன்றீங்க. நிறைய இப்போ நடக்குதுல்ல, நீங்களே பார்க்குறீங்கல்ல. யூடியூப்பை திறந்தா நம்ம தான். ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமைனா, தப்பு பண்ணுறவங்க, பெரிய தப்பு பண்ணுறவங்க அவங்களெல்லாம் விட்டுட்டாங்க. இவரை நடிகர்களோட அவரை கம்பேர் பண்ணார், இவரை கம்பேர் பண்ணார், அதை பண்ணார், இதை பண்ணுறாரு, இப்படி தப்பா அது மக்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய குற்றம் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே, அதுவும் ஒரு வளர்ச்சியின் உச்சக்கட்டம் தான். என்னதான் இருந்தாலும் இப்போ நீங்கள் வளர்கிற ஸ்டேஜில் இருக்கீங்க. ஆல்ரெடி ஒருத்தர் வளர்ந்து அந்த இடத்த வந்து தக்க வச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இருக்க ஒரு ஆளை நீங்கள் எப்படி பேசலான்னு தானே கேட்க. நான் யாரையுமே பேசவே இல்லைப்பா. என்னப்பா தப்பா சொன்னேன், அசிங்கமாக திட்டினாங்க, ஏதாவது சொன்னாங்கன்னு எதுவுமே கிடையாது. யாரை பற்றியுமே பேசவே கிடையாது நம்ம, ஓகேங்களா. அவங்களாம் கோர்த்து விட்றாங்கப்பா. இன்டர்வியூவில் உங்களை மாதிரி சிலர் கொஸ்டின் கேட்குறாங்க. நல்லா அவங்க யாரும் கோர்த்து விட மாட்டாங்க. எடிட்டில் என்னன்னாலும் பண்ணலாம், ஓகேங்களா. சொல்லாத வார்த்தைகளை ப்ரொமோவில் போடுறாங்க. இந்த மாதிரி நடக்கிற சதிகளுக்கு நம்ம பொறுப்பு இல்லைப்பா. அதனால தான் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், நீங்கள் இன்டர்வியூவே வேணான்னு கட் பண்ணுங்கன்றாங்க. நீங்கள் இன்டர்வியூ கொடுக்காதீங்க, தப்பான ஆள்கிட்ட போகாதீங்க. இப்போ கூட நான் இன்டர்வியூ கொடுத்தேன்ப்பா. இந்த பிரச்சனை நடந்தும் கலாட்டா சேனலில் பிரச்சனையாச்சு. அதே பிரச்சனை மாதிரி நேற்று ஒரு நபர் திருப்பி கிரியேட் பண்ணுறாரு. அவங்கள நம்பி தானே போகிறோம். வந்து கிட்டத்தட்ட 4-5 சேனல், மற்ற சேனல் அப்படி பிஹேவ் பண்ணல. நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறனால அதில் 1-2 இந்த மாதிரினே சிக்கிறாங்கப்பா. பர்பஸ்ஃபுல்லாகவே கொஸ்டின் கேட்டு அவங்கள கோவப்படுத்தி டபுள் மீனிங்கில் கேட்குறது, அசிங்கமாக கேட்குறது, இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் அப்புறம் என்னப்பா பண்ண சொல்கிறீங்க? அநாகரிகமாக நடக்கிறது, நீவா போன்னு பேசுறது. முதல்ல அவர் பத்திரிக்கையாளர்னே சொல்லக்கூடாதுப்பா, தப்புப்பா. அவர் கேமராமேனு வந்திருக்காரு, அவர் ஒர்க்கை பாடுறாரு போகிறாரு, அது வேறு விஷயம். என்ன வந்து இப்படி அன்னெசரியாக கேள்வி. எனக்கு அவர் முதல்ல தெரியுமா, நீங்கள் நினச்சி பாருங்கள். எனக்கும் அவருக்கும் பர்சனல் வஞ்சிஸா. ஃபஸ்ட்டு டைமாக நான் கமலா தேட்டருக்கு படம் பார்க்க போனேன். அதுவும் ஏதோ ஒரு படம் ப்ரீவியஸ் ஷோக்கு வர சொன்னனால தான் நான் போயிருந்தேன். படம் பார்க்க போகிறோம், படம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வரோம். அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு டைமாக வந்துட்டு இப்படின்றாரு, நீன்றாரு, வான்றாரு, போன்றாரு. ஸோ அது அவர் மேலே தப்பு. இன்னொரு கலாட்டா சேனலில் அவங்க தான் இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, போகிறோம். அவங்க வந்து என்னென்னா நம்மளால் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நம்மக்கிட்ட என்ன சொல்ல வருது, நிறைய பண்ணுறாங்க, நம்மளை வீடியோ யூஸ் பண்ணுறாங்க. அவங்க கூப்பிட்டனால தான் நம்ம போயிருக்கோம், ஓகேங்களா. அப்படி ஒருத்தவங்களை வர வச்சுக்கிட்டு ஒரு டாக்டராக இருக்கிறவங்கள நம்ம நிறைய தான் மற்றவங்க வளர்றாங்களா? அப்படி இல்லைப்பா. என்னை வந்து அவங்க அவங்களோட முயற்சியில் வரப்போகிறாங்க. அவங்களால நான் வளரல, என்னால் அப்படி என்னோட இதை யூஸ் பண்ணி சம்பாரிச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன். என்னோடய வீடியோஸ் யூஸ் பண்ணதெல்லாம் அவங்க பாருங்கள். அதுக்கு ஏதாவது எனக்கு பே பண்ணியிருக்காங்களா, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ அவங்களுக்கு ஏர்னிங்ஸு. காரணம் இல்லாமல் அவங்களாம் கூப்பிட்டு எடுக்க மாட்டாங்கப்பா.
இது 3வது டைமாக நடக்குது தப்பு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எப்பா நான் டாக்டராக இருக்கேன், ப்ரொஃபஷனலாக இருக்கேன், அதுபோக திறமையும் நல்லா பண்ணி திறமை இல்லாமல் யாரும் படமாக்குலாம் போக முடியாதுப்பா. என்னோட சீனும் மக்கள்கிட்ட வரவேற்பாகுது. திருப்பி உங்களுக்கு நடிக்க தெரியுமான்ற கொஸ்டினை கேட்காதீங்க. நீங்கள் ஒரு உலகத்தில் எப்பா நம்ம ஒரு உலகத்தில் இருந்தால் போய் படம் நடிக்கிறோம், இதெல்லாம் என்ன ஒரு பேச்சு? கேரக்டர் உள்ளால 5வது படம் மாறியாச்சு, அதையும் சொல்லியாச்சு, இன்னும் ஒரு 2-3 டாப் ஹீரோ கூட நடிச்சாச்சு, அதை சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன்ப்பா. படம் வர்றப்ப பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் தக்க பதில். படம் சீன்லாம் ரிலீஸ் ஆகுமா? ஏன்னா இங்க ஆல்ரெடி ஏப்பா இதையே அப்படி தான் சொல்லி கிளப்பி விட்டாங்க. நம்ம தான் போட மக்கள்கிட்ட வரவேற்பு தான்ப்பா இருக்குது. ஏப்பா ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசரு பணம் செலவு பண்ணி எனக்கு சம்பளம் கொடுத்து எனக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் போட்டு எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு விட்டு இவ்வளோலாம் செலவு பண்ணி ஏன்ப்பா அவங்க எடுக்க போகிறாங்க? மக்கள்கிட்ட வரவேற்பு தான். எல்லா ஆளாளுக்கும் அதாவது பொருளை கிளப்பி விடுறதுன்றது இதுதான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த சேனலோட ஆங்கர் பேரை போட்டு நடந்து போய் 1 போய் 2 போய் 3 திவாகர் வந்த உடனே வாங்க போங்கன்னு தான் பேசினார். அண்ணன் தான் சொன்னார், நீ எதுக்கு பொய்யா அப்படி கோர்த்து விட்ற? மக்கள் முட்டாள்கள் கிடையாது. அந்த பேசுகிற நபர் எனக்கு தெரியாத தமிழ் முகம் தெரியாத நபர். இந்த மாதிரி கோர்த்து விடக்கூடாதுப்பா. சம்பாதிக்கிறதுல ஒரு நீதி வேணும், ஒரு தர்மம் வேணும். ஓகேங்களா? செய்யாதவங்களை வந்து தப்பாக கோர்த்து விட்டு அவங்கள நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் அவங்க தான் நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆவாங்க. ஏன்னா அவங்க செல்வாக்கெல்லாம் மீறி மக்கள் கிட்ட நம்மளுக்கு செல்வாக்கு வந்துருச்சு. ஏன்னா உண்மையை சொல்ல வரோம், உண்மையை தானே சொல்ல வரோம். நம்ம தாண்டி உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாப்பா, கண்டிப்பாக மக்கள் செல்வாக்கு இருக்குல்ல. அவங்க பண்ணது அங்கே எடுபடல இல்லை. அவங்க என்னதான் தப்பாக பேசி நம்ம வீடியோ போட்டு காசு வேணுமா சம்பாதிக்கலாம், அது இன்றைக்கி நல்லா இருக்கும். மக்கள்கிட்ட நான் எல்லா மக்களும் பப்ளிக் பிளாட்ஃபார்ம் போகிறப்ப எல்லாருமே அவங்கள தான் திட்டினாங்க. இது பெரிய அநாகரிகம், உங்களுக்கு கொஸ்டின் பிடிக்கல, நீங்கள் எந்திரிச்சு போனால் போனதான், உங்களை வழுக்க டைமாக பண்ணி உங்கள் அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்து போடுறது அதெல்லாம் அநாகரிகம். ஓகேங்களா? அது அவங்க மேலே தான் தப்பு. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சார். எல்லோரும் சொன்னது அதுதான். நீங்கள் என்ன கொலை பண்ணீங்களா, கொள்ளை அடிச்சிங்களா, அவங்கள்ட்ட வேறு எதுவும் கேட்டீங்களா, அவங்கள தானே வர சொல்கிறான். அது மாதிரி நிறைய பேருக்கு நடந்ததை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். சரி, ஓகே, அது ஒரு பக்கம்ப்பா. இப்போ எனக்கு நடந்தது எல்லாமே நம்மளுக்கு நடந்த அநீதிப்பா. இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சேனல் நடந்ததை பார்த்துட்டு அதே மாதிரி எடுத்து போட்டு வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கப்பா. அது அவங்களுக்கு அடுத்தடுத்த மைனஸு. யார் தப்பு பண்ணுறாங்களோ தப்பு பண்ணுறவங்களோட முகத்தை நானும் ரிவீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். திருப்பி யாரும் அவங்ககிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு நீதி நேர்மன் இருக்குப்பா. நம்ம அவங்களுக்காக தான் போகிறோம், ஃப்ளெக்சிபிள் பண்ணி போகிறோம். அவங்க தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா நான் என்னப்பா பண்ண முடியும்? அதுக்கு அதை வைரலாக்கி காசு சம்பாதிக்குன்னு நினைக்கிறாங்க. எது எப்படியோ அதில் ஒரு நீதி நேர்மை தர்மம் வேணும்ப்பா. நான் திரும்பி சொல்ல வரேன், போன இடங்கள் எந்த இடங்களையுமே நம்ம மேலே தப்பு கிடையாது. சூரியண்ணா கூட சேர்ந்து நான் படம் நடிக்கிற காலங்களும் வரும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப சம்மந்தமே இல்லாமல் திருச்சி விடக்கூடாது. நம்ம சொல்கிறது ஒரு பொறுக்கு அதுக்குப்பா. இல்லை அதை வந்து புற்றுங்களே, அதாவது அதெல்லாம் பொது கருத்துப்பா. இப்போ நம்ம ஒன்றும் இல்லைடா, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பிரைம் மினிஸ்டர்னா நரேந்திர மோடிஜி. ஒரு தமிழ்நாட்டு ஒரு குஜராத்தில் டீ கடை வச்சவர் பிரைம் மினிஸ்டர் எனக்கு உயிரின்னு வைங்க விட்டா. ஏன்னா அதையும் தப்பாக போட்டு விட்டுருப்பாங்க. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் அவர் ஆரம்பத்து கட்டத்தில் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்காருன்னு நிறைய பேரே ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அது தப்பு கிடையாது. பிரைம் மினிஸ்டர் சொல்கிறது என்ன ரீசன்னா, ஒரு சமுதாயத்தில் உயர்ந்தவங்கள ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில இடங்களில் சொல்லுவாங்க. அதை சொன்னதை வந்து தப்பாக போட்டு விட்டுறாங்க. நீங்களே பார்த்தீங்களா, அந்த ஆங்கர் என்னை சொன்னார்ல, நீங்கள் ஏதோ ஒரு நடிகர் பேரை சொல்லி, அந்த நடிகர் பேரை சொல்ல நான் விரும்பல, அவரை நீங்கள் அவேவேன்னு தான் திட்டினீங்க. கடைசி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொய் 1 பொய் 2 பொய் 3 போட்டாங்க. சொல்லாததை சொன்னோன்னு சொல்கிறாருலப்பா. நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் இருந்து கொஸ்டின் கேளுங்க. செய்யாததை செஞ்சு போட்டு விடுறாரு. அந்த மாதிரி தான் எல்லா பேரும் பண்றாங்கப்பா. இல்லையா, நீங்க ஒரு படத்துக்கு வந்து நான் 30 லட்ச ரூபா வாங்க, அதெல்லாம் ஏன் உரிமை? அதெல்லாம் நான் சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு? 500 1000 ரூபாய் அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொன்னப்பா. ஆரம்ப கட்டத்தில் நம்ம சொன்னேன் இல்லையா, ஆரம்ப கட்டத்தில் நம்மளோட பிரதம மந்திரி வந்து டிக்கெட்டை வச்சிருந்தார். இன்னைக்கு பெரிய லெவல் உயரத்தில் ரீச் ஆகிறாருன்னு நம்ம சொல்ல வரோம். ஓகேங்களா? அது மாதிரி தான் ஒரு சொன்னது யதார்த்த உண்மை. அது அண்ணாவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் கோர்த்து விட்றாங்கப்பா. அதுவும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. அதெல்லாம் சொன்னதான் நான் சொன்னேன்னு சொல்லி 30 லட்ச ரூபா கேட்டேன். அது உண்மைப்பா. அது என்னோட உரிமை, ஏன் ரைட்ஸ் தானப்பா. என்னோட திறமைக்கு நம்ம ஒரு லீடாக நடிச்சா, ஹீரோ நடிச்சா 30 லட்சம்னா அதை நிறைய பேர் ஓப்பனாக சொல்லவா. ப்ரொடியூசர் சைடில் இருந்தால் டேரக்ட் நீங்கள் நடிக்க ஒரு படத்தில் நடிக்கணும்னாவே நான் 30 லட்ச ரூபா கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. அதாவது வடிவேல் சார் டயலாக்ஸ் ஞாபகம் வருது. செம்பு குடிக்க தண்ணி வேணும்னு கேட்பாரு. மாப்பிள்ளை செம்பு இருந்தால் தான் தண்ணி கேட்பேன்னு சொல்கிறார். அங்கிட்டு போகிறப்ப வெள்ளி செம்பு இருந்தால் தான். அந்த மாதிரி கதை தான் இப்போ நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்று சொல்கிறத வந்து ஒருத்தர் ஃபெமிலியர் ஆகிட்டாரு அப்படின்ற காரணத்துக்காக நின்னது, நடந்தது, உட்காந்தது, அதை பண்ணது, இதை பண்ணது, அதெல்லாம் ஒரு பெரிய தப்புக்கள்ப்பா. அதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். எனிவே, பெரிய பெரிய நடிகர்களுக்கு இந்த எதிர்ப்புகள் கிளம்பாமல் வரல. நானும் பார்த்துட்டேன். பெரிய நடிகர்களுக்கே இந்த வந்துச்சு. ஆரம்பத்தில் நடிக்க தெரியலன்னுவாங்க, ஃபைட் பண்ண தெரியலன்னுவாங்க, டான்ஸ் பண்ண தெரியல, ரொமான்ஸ் பண்ண தெரியல, உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்கிறாங்களே. அதுதான் அந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் பெரிய பெரிய நடிகர்களை சொன்னாங்க. சொன்னவங்கலாம் போய்கிட்டே இருக்காங்க, சொன்னவங்களாம் அதே இடத்துல இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. கேலி கிண்டல் பண்ணவங்க, அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு டாக்டராக இருக்கிறப்ப சார் வாங்க சார் வணக்கம் சார்ன்றதுக்கு மேலே ஒரு பெரிய ரவுடி. நீங்கள் டாக்டரான்னு டவுட்டாக இருக்குது. நீங்கள் அதாவது இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கப்பா. பிசியோதெரபி டாக்டர் என்பது பிசியோதெரபி படிப்பு வந்து 5 வருஷம்ப்பா. பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி, எம்பிபிஎஸ்க்கு இணையான பட்டப்படிப்பு. நீட் எக்ஸாம்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதே ப்ரெஸ் மீட்டில் தான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி எடுத்து போத்திருக்கேன் பாருங்கள். ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி எங்களுக்கு சட்டம் வந்துருச்சு. ஓகேங்களா? நீட் எக்ஸாம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? நீட் எக்ஸாம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஃபிசியோதெரபியில் வந்து இப்போ நிறைய சிலபஸ். நீட் இருந்துச்சா? நான் படிக்கிறப்ப நீட்லப்பா. நான் வந்து 2005 பேட்ச்.
2005 to 2010 கம்ப்ளீட்டட். அப்போ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்துச்சு. அப்போ லோக்கல் என்ட்ரன்ஸ் தான், ஓகேங்களா. இன்ஜினியரிங்க்கு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு, இதுக்கும் மெடிக்கலுக்கும் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதினா தான் பாஸ் சீட் கிடைக்கும். இப்போ வந்து மாறுதில்ல, உங்களுக்கு இயர்ஸ் மாறுதில்ல. நீட் இப்போ கொண்டு வந்தது தானே. ஸோ இப்போ நீட் கொண்டு வந்துட்டாங்க. நீட் கொண்டு வந்தப்போ அதில் நிறைய க்ரைட்டீரியாஸ்லாம் வந்துடுவீங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட கோர்ஸை ஒரு படித்த குவாலிஃபைடு பர்சன் எனக்கே இந்த நிலமைனா எல்லாருக்கும் இந்த மனதைரியம் இருக்காதுப்பா. திவாகர் மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ மற்றவங்களெல்லாம் ஒழிச்சிருவாங்க. இல்லை, நீங்கள் நிறைய இடத்துல வந்து எல்லாராலையுமே 5 வருஷம் படிக்க முடியாது. அப்பெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. அதாவது நடிப்பு துறையில இருக்கவங்க டாக்டரா ஆகிறதுக்கு 5 வருஷம் போய் படிப்பாங்க, நடிகனா ஒரே இடத்துல ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆமாம், அது சில நேரம் 5, 6, 15 வருஷத்துக்கு மேல ஃபீல்ட்ல இருக்காங்கல்ல, அவரோட உங்களை கம்பேர் பண்றாங்கன்னு சொல்றப்ப என் கோவம். அதெல்லாம் இறைவன் கொடுத்தோம். இது மாதிரி கேட்கறதே ஒரு சீப்பான பிஹேவியர்ஸும்பா. இல்ல சார், இப்போ அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கல. ஓப்பனா சொல்லவா, இது நிறைய பேர் பெரிய பெரிய நடிகரோட கம்பேர் பண்ணி போடுறாங்க. அதெல்லாம் தப்பா எடுத்துக்கிற மாட்டாங்க, ஓகேங்களா. அதாவது தரமான நபர்கள் அப்படி தப்பாக எடுக்க மாட்டாங்க. கீழே உள்ள நபர்கள் தான் பொறாமைப்பட்டு இது தப்புன்னு சொல்கிறது, ஓகேங்களா. அது வந்து சொல்லக்கூடாதுப்பா. அதாவது ஒரு 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஒருத்தவங்க சோஷியல் மீடியாவில் ஆபாசமாக வந்தாங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஏதாவது கரப்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ஆட்களை பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ரொம்ப என்ன சொல்கிறாங்க, பிஹேவியர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி ஆட்களை பண்ணலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எஜுகேஷன் வைஸோ மக்கள்கிட்ட செல்வாக்கு வைஸோ ப்ரொமோஷன் பண்ணுறதுல ஒன்றுக்கு பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். யாராவது ஒரு ஆள் ப்ரொமோஷன் ஆஸ்பெக்டில் இன்னைக்கு கூட காலையில் 2 ஃபோன் பண்ண, சார் எனக்கு சென்னையில் இருக்கீங்களா, வாங்க எங்கள் ஆஃபீஸர். இல்லை சார், ப்ரொமோஷன்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன். யாராவது ஒரு ஆண்டு அவங்க கடையில் காசு கொடுத்தா நம்ம சாப்பிட போகிறோம், அதை ப்ரொமோஷன் ஆயிருமோ. அவங்க கடையில் காசு கொடுத்து முடிவெட்ட போகிறோம், அப்போ அவங்க ஆசைப்படுறாங்க ஃபோட்டோ எடுத்து போனோம்னே. இப்படி ஒன்றுக்கு பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு ஹானஸ்டான பர்சனை, அது மட்டும் இல்லைப்பா, நான் நிறைய சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கேனே, எல்லாருக்குமே ஃப்ளெக்சிபிள். இருக்கிறவங்ககிட்ட வாங்கிக்கிடுவேன், இல்லாதவங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிடுவேன். ஈவெண்ட்டுக்கும் அப்படி தான்ப்பா. ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிற இடங்களில் என்னால் அவங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்கும். போய் சீஃப் கெஸ்ட்னால் காலரை போட்டு உட்காந்து எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்க மாட்டேன். இப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இறங்கி நடிச்சு கொடுப்பேன். சிம்பிளாக போவோம், சிம்பிளாக வருவோம், இயற்கையாக இருக்கும். பஸ்ஸில் வர்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஆள், மக்கள்கிட்ட கரெக்டான வழியில் ரீச் ஆகி வர்றவங்கள அந்த மாதிரி ஒப்பேர் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, ஓகேங்களா. இது ஒரு பெரிய இது என்ன பண்ணாலும் ரீச் ஆயிரலாம்னு சொல்றாங்களே. அப்படி கிடையாதுப்பா. நான் சொல்ல வரேன் இல்லையா, நான் வந்து என்ன மாதிரில வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நேர்மையான முறையில் விளம்பரம் பண்ணாமல், இப்படி பண்ணாமல், ஹையஸ்ட் குவாலிட்டியில் வந்திருக்கோம், ஓகேங்களா. அப்படிப்பட்ட பர்சனை இந்த மாதிரி ஆட்களோட ஒப்பேர் பண்ணுறதுனால தப்பு கிடையாது. நாங்கள் அதை விட பெரிய லெவல் பண்ணுறோம்ப்பா. முதல்ல டாக்டர்னா நாங்கள் ஒருத்தவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை கொடுக்குறோங்கப்பா. ஒரு படுத்த படிக்க ஒரு நோயால் படுத்து கிடப்பான், அவனுக்கு கை காலெலாம் வராமல் இருக்கும். அவங்கள பழைய நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வருவோம். சிகிச்சை அழிச்சு யூரின் போகிறது, மோஷன் போகிறது எதுவுமே இல்லாமல் இருக்கும்ப்பா. அவங்களுக்கு வந்து இன்னொரு வாழ்க்கை கொடுக்குறவங்க, தெய்வம் மாதிரி ஹேண்டில் பண்ணுறவங்க, ஓகேங்களா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நபர் இப்போ சூர்யா சாரே இருக்காருன்னா அவரோட உடல் ஃபிட்னஸ்க்கு முழுக்க ஃபிசியோதெரபிஸ்டாப்பா. அவரோட உடல் ஃபிட்னஸ் எல்லாமே என்ன ரீசனா, ஃபிட்னஸ்னால் நீங்கள் வெறும் ஃபிட்னஸ் ட்ரெயினரில் வராதுப்பா. ஃபிட்னஸ் ட்ரெயினரோ, ஜிம் ட்ரெயினரோ, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ட்ரெயினர்னு வச்சுருப்பாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட்டு தான் ஒவ்வொரு மசில்ஸ் தெரியும், ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு மசில்ஸு. ஸோ அந்த மசில்ஸ் வைஸ் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அவங்களெல்லாம் அவர் ஈக்குவலாக தான் பார்க்குறாரு. கீழே உள்ள இடையில உள்ள நபர்கள் பேசுகிறனால அதுக்கு நம்ம பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அது என்னோட உரிமை, எனக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை. மற்றவங்க வந்து அதை திருச்சி விடக்கூடாது. அதை நாகரிகமாக தானே நம்ம சொன்னோம், அண்ணா நீங்கள் பண்ண தப்பு, இந்த இது தப்பு. உங்கள் குடும்பத்துலேயும் சின்ன பொசிஷன் சின்ன சீனில் நடிச்சு தான் பெரிய ஆளாக வந்திருக்காங்க. அப்போ இன்னொரு நடிகர் சின்னதுலேருந்து வர்ற போடுறனால தப்பு கிடையாது. இதை வந்து அது ஒவ்வொருத்தவங்களும் கிடைக்கிற வரம்பா. ஒரு சேனலில் வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டு விட்டுருக்காங்கன்னா நல்ல பர்சன்ஸ் தான் போட்டிருக்காங்க. தப்பான பர்சனை ஒரு பெரிய சேட்டலைட் சேனலில் போடாங்க. திவாகர் மிஞ்சி போனால் என்ன பண்ணார், யார்கிட்டயாவது ப்ராடக்ட்டை தூக்கி விற்றாரா, இல்லை அதை பண்ணாரா, விளம்பரம் சொன்னாரா, ஒன்றும் கிடையாது. அவருக்கு பிடிச்சதா அவர் பண்ணுறாரு, ஓகேங்களா. சோசியல் மீடியாவில் அவருக்கு பிடிச்சதா பண்ணுறாரு, அது மக்கள்கிட்ட வைரல், அதை வச்சு ஒவ்வொரு இடமா போய்கிட்டு இருக்காரு. இதில் என்ன தப்பு இருக்குது? அதுபோக படமும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த படத்தில் அவருக்கு வரவேற்புகளும் வர ஆரம்பிக்குது, ஓகேங்களா. அடுத்த படங்களுக்கு போகிறாரு, அடுத்த படம் புக் ஆகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கலைஞரை வந்து ஏன் வளரவும் வந்து வளர்ந்து ஒரு ஆட்களை விஸ்டேஷான்னு சொல்லலாம்ல. நிறைய பேர் அதை சந்தோஷமும் படுறாங்கப்பா. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு சார் நல்லா இருக்குது சார்னு சொல்ல வர்றாங்க. நிறைய பேர் ஆக்சுவலாக அந்த படத்தில் எவ்வளவோ சீன்ஸ் இருக்குப்பா. பட் அந்த வாட்டர்மெலன் சீன் மட்டும்தான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதோட ரீசன் என்ன நீங்களே சொல்லுங்கள். அடிக்கடி நான் பண்ணுறதுனால தானே மக்கள்கிட்ட ரீச் ஆகுது. நான் அடிக்கடி பண்ணுறேன் இல்லையா, எந்த ஒரு காலேஜ் பண்ணாலும் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க கேட்குறதுனால அதை பண்ணி கொடுக்குறோம். ரீல்ஸ் வந்து வெறும் வாட்டர்மெலன் மட்டும் போலப்பா, ஆக்டிங்கில் வெரைட்டி டைப்பாக கொடுக்குறேன். எல்லா யூடியூப் சேனல்லையும் நவரசத்தை காமிச்சிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சீனை சொல்கிறாங்க, அதை நடிச்சு காட்டுறீங்க, ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம நிறைய வெரைட்டி நடுவுகளை உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். வெறும் வாட்டர்மெலனாக 7000 போஸ்ட் அதுவாக நான் போட்டிருக்கேன். அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக மட்டம் தட்டுறதுக்காக சொல்கிறதுப்பா. இப்போ சூர்யா சார் அவர்கள் வந்து அந்த கருப்பு படத்தில் வச்ச சீன் நீங்கள் ஃபேமஸ் பண்ணனால தான் அங்கே போச்சுன்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு இல்லையா.
ஸோ அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்களே சார், நம்ம இதுக்கு என்ன என்னப்பா பதில் சொல்லணும்? சொல்லணும்? இல்ல நம்ம அவரை பத்தி தப்பா பேசல. தப்பா நம்ம எங்க பேசணும்? நான் நல்லா பாருங்க, நிறைய பெரிய பெரிய மீடியால போட்டிருப்பாங்க, சார் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப அந்த படம் வந்துச்சு, ஓகேங்களா? ஸோ அந்த பட சீனை நான் ரீக்ரியேஷன் பண்ணி வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு உருவெடுப்போம் எனக்கும் தெரியாது, சூர்யா சாருக்கும் தெரியாது. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் மூவி விசஸ் நான் போட்டிருந்தேன். அதை ஆளாளுக்கு தப்பாக போட்டுருக்கலாம். அது நிறைய பேர் என்கிட்ட வீடியோவை கேட்டு வாங்க, அவங்களே என்னை பற்றி அடுத்து தப்பாக போட்டிருக்காங்கப்பா. அதுதான் எனக்கு மன கஷ்டம். அவங்க கண்டென்ட்டுக்காக வீடியோ கால் பேசி ஒரு சேனல்லாம் ஐடி கம்பெனி வச்சுருக்காங்க, ஃபோன் பண்ணி வீடியோ காலை சார் எனக்கு வேணும் சார் 10 தடவை ஃபோன் அடிக்கிறாங்க. சரி அவங்க கேட்குறான்றக்காக கொடுக்குறோம், அதையே எடுத்து போட்டு நம்மளது அந்த வீடியோவில் கரெக்டாக என்ன நினச்சோ அதை போட்டாங்க, அடுத்த வீடியோவில் பேசுகிறப்ப மாற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி இப்போ யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே கண்டென்ட்டுக்காக மாறுற ஒரு காலங்கள் ஆகி போச்சுப்பா. அது ரொம்ப ஒரு தவறுதலான விஷயம். நான் சொன்னது வீடியோ காலில் 2-3 சேனல் கொடுத்துருக்கேன், அதுவும் என்னோட ஐடியில் இருக்குது, எடுத்து பாருங்கள். நம்ம சொல்கிறது ஒன்று, வெளியில் திரியிறது ஒன்று. எப்போயுமே ஃபேமஸ் ஆனவங்க நானும் இல்லைப்பா, இது வளர்ச்சி அடைஞ்ச எல்லாருக்கும். கமல் சாரை பண்ணாங்க இல்லையா, கமல் சாருக்காக நான் குரல் கொடுத்து மதுரையில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தேன். அதாவது தமிழ்லேருந்து கன்னடம் பிரிஞ்சு, இது ஒன்றும் ஒரு பெரிய குல குற்றம் கிடையாது. அவர் ஃபேமஸாக இருக்கார், டாப்பில் இருக்காருன்னு ஒரு காரணத்துக்காகவே அதை பிரச்சனையாக போட்டு இழுத்து அதை பற்றி பேசி நாங்கள் அவர் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், நாங்கள் அதை வர விட மாட்டோம், அது மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க. கமலோட இப்போ உங்களை கம்பேர் பண்ணி இல்லை கமல் சாரோட கம்பார்னு சொல்லப்பா. இந்த மாதிரி வளர்ந்து வர்றவங்களுக்கு பிரச்சனை, அவருக்கே அப்படின்னா எனக்கு வரத்தானே செய்யும். நான் வளர்ந்து வர்ற ஆள், வளர்ந்தவங்களுக்கே அப்படி பிரச்சனை பண்ணுறாங்க. நான் பார்த்தேன் சூர்யா சார் படத்துக்கே நிறைய பேர் கான்ட்ரவர்சியாக போட்டு அவங்க படத்தை நாங்கள் தேட்டர் ரிலீஸ் பண்ண மாட்டோம், இந்த ஏரியாக்குள்ளே அவர் வரக்கூடாது, எல்லாருக்கும் உள்ள பிரச்சனைகள் தான் பேர். அவங்க தம்பி கார்த்திக் சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு வந்து நடிப்பு சரியில்லை, டான்ஸு சரியில்லை, இது சரியில்லை, எல்லாம் எங்கள் அண்ணனை சொல்ல தான் செஞ்சாங்க. கடைசியில் டாப்பாக வந்தார். நடிகர் நடிப்புன்னு வந்துட்டால் இதெல்லாம் தாண்டி தான் வரணும் வேலைப்பா, அதை மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே உங்களை உருவாகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்கன்றீங்க? கண்டிப்பாப்பா, கண்டிப்பாக. நான் வந்து எதையுமே பிளான் பண்ணிலாம் போக மாட்டேன். எந்த சேனலுக்கு ஸ்கிரிப்டெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன், ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் பண்ணி கேட்குறாங்க, முதலே சொல்லுவாங்க நீ எமோஷனாக இருக்க மாதிரி பண்ணுவாங்க, அழுகிற மாதிரி அழுகணும், அதெல்லாம் பண்ண முடியாது சொல்லுவேன். இது இன்டர்வியூ, நடிப்பு சொல்லுங்கள், ஃபிக்ஷன் சொல்லுங்கள், அது நடிச்சு காட்டுறேன். நேச்சராக என்ன இருக்கோ அதை தான் நான் பண்ணுவேன்ப்பா. சில பேர் இன்டர்வியூவில் நான் எந்திரிக்கிறதுக்கு காரணம் ரொம்ப அநாகரிகமாக டபுள் மீனிங்கில் நிறைய ஒவ்வொருத்தவங்க ஒரு டைப்பாக இருக்காங்களப்பா. இல்லாத விஷயத்தை கோர்த்து விட்டு கேட்குறப்ப அதுவும் கோவம் தானே வரும். ஒரு இல்லாத விஷயத்த, செய்யாத விஷயங்களை அதை அப்படியே நம்மளை மெர்ச்சி பண்ணி விட்டு அதாவது அநாகரிகத்தை அவாய்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும், ஓகேங்களா? அப்படிப்பட்டப்ப நம்மளுக்கு கோவம் வரத்தனப்பா செய்யும். அதை யாருமே ஒத்துக்கிற மாட்டாங்க. இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனவங்க லிஜெண்ட்ஸ்லாம் கொஸ்டின்ஸ் அனுப்புங்கன்றாங்க. அவங்க பிஆர்ஓ மீட் பண்ணி தான் நான் டேரெக்டாக தான் ஹேண்டில் வைக்கிறேன், அவங்கள நம்பி தான் போகிறேன். அதையும் மீறி உட்காந்ததுக்கப்புறம் இப்படி பண்ணுறப்ப நம்ம என்னப்பா பண்ண முடியும்? அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒருத்தவங்க ஃபேமஸாக வந்துட்டாங்கன்றதுக்காக அதை பற்றி தெரிஞ்சும் தெரியாமல் நேற்றே எடுத்துக்கோங்க, அக்யூஸ்டு மேவில் சார் அவருக்கு என்ன சூழ்நிலையோ பாவம், அவரெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ப்ரொடியூசரையோ டைரக்டரையோ நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, நம்ம முடிச்சு வந்தோம், அது அவங்க கூப்பிட்டு கொடுத்த வாய்ப்பு தான். அவங்க சூழ்நிலையில் வேறு என்னமோ பேசுனாங்க, அதுக்குள்ளே சீனை எடுத்துட்டாங்க. எதுவுமே கிடையாதுப்பா. அதாவது உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாமல் வெளியில் வந்து தவறுதலான விஷயங்களை அது எப்பயுமே ஒரு ஆள் ஃபெமிலியர் ஆகிட்டா இதெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் வரும். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நீங்கள் தலைமுறை ஆகிட்டீங்க, ஃபோன்லாம் அட்டன் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி சர்ச்சைக்கெல்லாம் பயந்துட்டு ஓடி ஒளிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார், இதெல்லாம் அதான் சொல்கிறேன். என்னத்தையாவது டெய்லியும் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்களே பார்க்குறீங்க. ஐ எம் கம்மிங் டு சென்னைன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபோன் அன்னோன் நம்பர்லாம் நான் அட்டன் பண்ண மாட்டேன்ப்பா. என்னோடய ஃப்ரீடம் வந்து கிட்டத்தட்ட 10 மந்த்தாகவே லாஸ் ஆயிடுச்சு. நான் ஃபோனை வந்து என்னோடய இன்ஸ்டாலே நம்பரை போட்டுருப்பிட்டேன். அதனால் வந்து இப்போ வந்து அன்னோன் நம்பரை நான் அட்டனே பண்ண மாட்டேன், அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்னை ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இன்டர்வியூ கூப்பிட்றாங்கன்னா தெரிஞ்ச ஃபேஸஸ் பண்ணால் மட்டும்தான் எடுப்பேன், ஓகேங்களா? இந்த சர்ச்சைகளுக்கு பயந்தெல்லாம் கிடையாது, ஓகேங்களா? ஃபோனு நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் சர்ச்சைக்கு பயந்துட்டு டெய்லி ரீல்ஸ் போடுறோம், அங்கே தான் வரணும். அதெல்லாம் அவங்களாம் கண்டென்ட்டுக்காகப்பா. அதாவது ஒரு சிலர் வந்து அவங்களோட வளர்ச்சி கிடையாது, வாய்ப்புகள் கிடையாது, ஒன்றும் இல்லை, எவன்டா ஃபேமஸாக இருக்கான். ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன். எனக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது, சத்தியம் இருக்குது. நெற்றிக்கண் திரைப்படம் குற்றமேன்னு என் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் முட்டு வைப்பேன். அது என்னோட பேசிக் குணம், ஓகேங்களா? ஸோ அது மதுரக்காரங்களுக்குன்னு உள்ள ஒரு வீரம். யாருக்கும் இவங்களால எனக்கு இந்த காரியம் ஆகும்னு நினைக்கவே மாட்டேன்ப்பா. மேலே கடவுள் இருக்காரு, நம்மளை கடவுள் பார்த்துக்குருவார். யாராக இருந்தாலும் மோதுவேன். நம்ம பக்கம் தப்புன்னு இருக்கப்போ அதே நிமிடத்தில் சாரி கேட்டும் போவேன். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நம்ம உடையாள், ஓகேவா? நம்ம முதல்ல தப்பும் பண்ணலை, ஓடி ஒளிகிறதுக்கும் கிடையாது. இந்த தப்பாக இருக்கான ஆட்கள் இருக்காங்களப்பா, தப்பான ஆட்கள், தவறு செஞ்ச ஆட்கள், ஒரு லெவலுக்கு மேலே வளர முடியாது அமுங்கின ஆட்கள் பற்றி பேசுகிறவங்களா கரெக்ட். அவங்க வந்து என்னன்னா நம்மளை பற்றி பேசி ரீஎன்ட்ரி. இப்போ ஏன்னா இப்போ யாரை பார்த்தாலும் நம்மளை பேசுவது ஈஸியாக ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு வகையான க்ரௌத்து தான், ஓகேங்களா? ஏன்னா எவ்வளோ பெரிய நடிகர்கள், நடிகைகள், முதலமைச்சர் எல்லாரை பற்றியுமே ஃபேமஸ் ஆனவங்களை பற்றி தப்பாக இப்போயுமே நான் பார்த்தேன். லேட்டஸ்ட்டாக ஒரு பெரிய நடிகர் மேலேயும் சர்ச்சை வச்சுருக்காங்க, அது ஒவ்வொரு சேனலாக எடுத்து போட தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வரத்தான் செய்யும்.
ஓகேங்களா? அது மாதிரி பேசுகிற நபர்கள் அந்த நபர்கள். ஸோ அந்த நபர்களை பற்றி நான் கண்டுக்கிறதில்ல. அதே மாதிரி இப்போ பிசியோதெரபி டாக்டர் அது முக்கியமான கொஸ்டின். அதெல்லாம் பெரிய தப்புப்பா. எங்களுக்குன்னு கவுன்சில் வந்துருச்சு. அதெல்லாம் சட்டம் யாராவது பண்ணாங்கன்னா எங்களோட பிசியோதெரபி சங்கங்கள் மீதியாக நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம். என்னை பற்றி பேசலாம், படித்த டாக்டர் தொழிலை பற்றி பேசக்கூடாது. ஏப்பா ஃபிசியோதெரபி பாலிடெக்னிக்கில் படிக்கிற கோர்ஸாக நீங்கள் சொல்லுங்கள், மெடிக்கல் கோர்ஸு. எங்களுக்கெல்லாம் ஹெட் வந்து டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? அது வந்து என்னன்னா மருத்துவ பல்கலைக்கழகம், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் தியரி படிக்கணும், 1 வருஷம் ஹவுஸ் சர்ஜன், அதாவது CRRIன்னு சொல்லுவோம், கம்பல்சரி ரொட்டேட்டரி ரெசிடென்சி இன்டர்ன்ஷிப்பு. எம்பிபிஎஸ் மாதிரி வைங்க. டாக்டர் படிப்பில் எம்பிபிஎஸ் மட்டும் கிடையாது. எம்பிபிஎஸ் இருக்குது, டென்டல் இருக்குது, ஃபிசியோதெரபி இருக்குது, சித்தா இருக்குது, ஹோமியோ இருக்குது, ஆயுர்வேதா இருக்குது, யுனானி இருக்குது. இப்படி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது மெடிக்கலில். அவங்கவுங்க ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு வகைன்னு வைங்களேன். அதில் லேட்டஸ்ட்டாக ஃபிசியோதெரபிஸ்ட்டை டாக்டர் இஷ்யூ நிறைய பேருக்கு தெரியலப்பா. ஃபாரின் கோர்ஸ் தானே, இப்போ தானே உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்தே டாக்டர் போட்டுக்கலான்றது இப்போ அப்ரூவ் ஆகி வந்திருக்கு. அதை தான் நான் லேட்டஸ்ட்டாக ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்கேன். அதுவும் நல்ல அவேர்னஸ் ஆச்சு. ஸோ அப்பேற்பட்ட நபரை முதல்ல தப்பாக போட்டதே அவங்க மேலே பிசியோதெரபி சங்கங்கள் அந்த மாதிரி நபர்கள் மேலே கோவமாக இருக்காங்க. ஏன்றது அவங்க தப்பிக்கலாம். ஓகேங்களா? எங்களுக்கு மேலே பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, லா வேறு இருக்குப்பா. ஃபிசியோதெரபிஸ்ட், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், சுகாதாரத்துறை வல்லுநர். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் சட்டம், நான் சொல்கிறது வாய் வார்த்தை கிடையாது. ஸோ அந்த சுகாதாரத்துறை வல்லுநர் அப்படின்றத தப்பாக மசாஜோ அல்லது கைகால் அமைக்க விட்றவங்க, டிப்ளமோ கோர்ஸ் இந்த மாதிரிலாம் சொன்னால் அவங்க மேலே கேஸ் ஃபைல் ஆகி அஃபென்ஸ் ஆகி அவங்க வேறு மாதிரி போவாங்க. ஜெயிலுக்கு போகிற நிலமை வரும். அவங்க அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் பற்றி தப்பாக பேசினா ஜெயிலுக்கு போயிடுவாங்க. துறையை பற்றி தப்பாக பேசணும்ப்பா. ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் அது வந்து எப்பா அது தப்பு இல்லையா? ஒரு முடக்குவாதம் வந்தவங்க எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கொடுக்குற ஒரு ப்ரொஃபஷன். அது என்னன்றது தெரிஞ்சுக்கிறாமலே அதை பற்றி பேசக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது ஒரு டாக்டர் படிப்பு. அதை நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய ஆக்சுவலாக நீங்களே பார்க்குறீங்க, எங்கே போனாலும் டாக்டர் திவாகர் பிபிடி இருந்தாலும் சொல்கிறாங்க. பிபிடினாலே பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பின்னு அர்த்தம். அதை போய் டிப்ளமோ கோர்ஸ், பாலிடெக்னிக் கோர்ஸ்னு சொல்லலாமா? ஸோ இந்த மாதிரி தவறுதலாக சொல்லிவிட்டு மசாஜ் இந்த மாதிரிலாம் நிறைய தவறுதலான வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காங்கப்பா. நாங்கள் பண்ணுறது சாஃப்ட் டிஷ்யூ மேனுப்புலேஷன், அதாவது மருந்தில்லா மருத்துவம்ப்பா. பக்கவாதம் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டால் அவங்களுக்கு மருந்து மாத்திரையே கிடையாது. ஃபிசியோதெரபி சிகிச்சைனா நாங்கள் என்னென்னா ஸ்ட்ரெச்சிங், ஸ்ட்ரென்தனிங், ப்ராப்ரோசெப்டிவ் நியூரோமஸ்குலர் ஃபெசிலிட்டேஷன் டெக்னிக், நர்வ் கிளைடிங், டெண்டன் கிளைடிங், அந்த மாதிரி நிறைய டெக்னிக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எங்களோட ட்ரீட்மெண்ட் டெக்னிக் சிகிச்சை முறைகள் மூலியமாக சரி பண்ணுறோம். அது என்ன ப்ரொசீஜர்னே தெரிஞ்சுக்கலாம். அவர் சிம்பிளாக சில நபர்கள் மசாஜ் கண்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி சோசியல் மீடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு 1000 வார்த்தைகள் இருக்குது. பட் ஒரு நல்ல தொழிலை நானுமே பார்த்தீங்கன்னாப்பா ரிப்ளை கொடுக்குறப்ப எல்லாருக்கும் டீசெண்டாக தான் கொடுப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய ரிப்ளைஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனை பேசுறது தப்பு. அவங்க பேரே தெரியாம ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறீங்கன்ற அளவுக்கு பேசுறாங்க. பேர் யாரு? சாந்தனுன்ற பேரை. ஆமாமா, தெரியல. அதெல்லாம் தப்பு கிடையாதுப்பா. அதான் நான் சொல்றேன். அந்த பேரும் தெரியலன்னு சொல்றீங்க. அதாவது அது வாயில நுழையலப்பா. அது தப்புன்னு சொல்ல முடியாது. நான் உண்மையை சொல்லிக்கிறேன். அது உண்மையிலேயே அவங்க பேர் அதிகமாக யூஸ் பண்ணதானே நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் உண்மைதான். பேர் தெரியாமல் சொன்னது உண்மை. அவர் அண்ணான்னு தானே சொல்லி சொன்னோம். இதெல்லாம் அதான்ப்பா, ஒரு ஆள் ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்றதுக்காக நின்னா கூட்டம் நடந்தாங்கட்டும் பேர் தெரியலன்ற உண்மை, அட்லீஸ்ட் ஆர் பேரும் தெரியலன்றது உண்மைதான்ப்பா. ஓகேங்களா? அவன் சொல்லக்கூடாது. அது யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அவர் என்னோட சீனியர் ஏஜில் வயசில் அண்ணான்னு சொல்லலாம், சார்ன்னு சொல்லலாம். சார்ன்னு சொல்கிறது தான் டீசென்சி. எனக்கு பிடிச்சவங்கள நான் அண்ணான்னு சொல்லுவேன்ப்பா. இல்லாட்டி மற்றவங்கள பார்க்குறப்ப பண்ணுறப்ப சார் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் ப்ரொஃபஷனல்னால எங்கள் காலேஜில் படிக்கிறப்பயே நாங்கள் எல்லாம் ஜூனியர் சீனியர்லாம் அண்ணான்லாம் கூப்பிட மாட்டோம்ப்பா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்துட்டு நான் என்னோட ஜூனியர் வந்து சார் தான் சொல்லுவேன். நான் தேர்ட் இயர் போனால் நான் சூப்பர் சீனியர் ஆயிடுவேன். ஃபோர்த் இயர் படிக்கிறப்ப மெகா சீனியர். எனக்கு கீழே ஒரு 3-4 குரூப் உருவாயிருங்க. எல்லாருமே என்னை சார்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் நான் இன்டர்ன்ஷிப் போயிட்டாலும் சரி, அப்புறம் பிஜி படிக்கிறப்பையும் சரி, எங்களுக்குள்ள இப்போ என் கிளாஸ்மேட்ஸே சார்ன்ற கூப்பிட்ற நிலமை வந்துருச்சு. ஏன்னா அவர் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாரு ப்ரொஃபஷனலாக. என் கிளாஸ்மேட் பொண்ணு இருக்குன்னா படிக்கிறப்போ பேரை சொல்லி கூப்பிட்றது. இப்போல்லாம் மேடம் தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு வளர்ப்பில் வர்றவங்களை வந்து இந்த மாதிரி திருச்சி விடக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அதாவது நிறைய வந்து என்னை தப்பாக ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கப்பா. என்னை வச்சு படம் எடுக்கிற டைரக்டர்களுக்கு மாடாக உழைக்கிறேன் நான். நல்ல ஹார்ட் ஒர்க்காக இருப்பேன். 5ஆவது படம்லாம் கேரக்டர் ரோல்னு சொல்லிடல, அவங்களுக்கு கப்புன்னு நடிச்சு கொடுப்பேன். ஆர்வமாக இருக்கேன். சார் கொண்டு வாங்க சார் ரிலீஸ் என்ன சார், இது போதுமா சார், ஒரு டேக் இன்னொரு டேக்கமா எடுங்க சார். இல்லை போதும், இது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு, நான் அதை பண்ணுறேன் சார், இதை பண்ணுறேன் சார். ஸோ நம்ம கூட ஐடியாவும் கலந்து அவங்க பண்ணுறாங்க. இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்டுக்கு தான் அவங்க அந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? நம்மளுக்கு ஆரம்பத்திலே பண்ணுறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டே களை கட்டுது. பசங்கள்லாம் வந்து அன்பை பொழிகிறாங்க. ஓகேங்களா? ஸோ 5ஆவது படத்துலப்பா ப்ரொடியூசர் காலில் கும்பிட்டு வந்து பணம் வாங்குறேன். ஏன்னா பிறந்தநாள் அன்றைக்கி ஷூட்டிங். இது வரைக்கும் நம்ம உள்ளூரில் தான் இருந்திருப்போம். மதுரையில் தான் நம்ம இவ்வளோ நாள் இருந்திருப்போம். ஃபஸ்ட்டு டைமாக வெளியூர் வரும். சென்னையில் பர்த்டே ரூபா எல்லாமே அதை கூட நான் எடுத்து போட்டிருக்கேன். சம்பளம் வரமா சார், நீ ப்ளஸ் பண்ணுங்கள் சார், கீழே விழுந்து அவ்வளோ நம்ம ரொம்ப தாழ்வாக நடந்துக்கிறோம்ப்பா. எப்போ திவாகர் பொங்கி எழுகிறாரு, எப்போ டைகராக மாறுறாரு, புலியாக மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநியாயங்கள் நடக்கிறப்ப அது எல்லோரும் இழத்தானப்ப செய்வாங்க. யாருமே சுயமரியாதையும் அவங்க படித்த படிப்புக்கு உண்டான மரியாதையும் எதிர்பார்ப்பாங்க. அது அழிஞ்சு போகிற வகையில் கண்டிப்பாக அவதாரம் எடுக்கத்தாப்பா செய்வாங்க. இது இயற்கை, மனித இயல்பு. நம்ம வந்து நடிக்க தேவையில்லை.
அது மனிதரோட இயல்பு தான். அவங்களுக்கு பாதிப்புன்னு வர்றப்ப எல்லாருமே அவதாரம் எடுக்க தான் செய்வாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு படித்த ப்ரொஃபஷனல்ஸை பற்றி தப்பாக பேசுகிறது ஒரு பெரிய தவறுதலான விஷயம்ப்பா. ஸோ இது வரைக்கும் நம்ம கூட நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். நன்றிப்பா. யாரெல்லாம் இப்படி கிளப்பிடுறாங்க தெரியல. ஸ்கீனே காலையில் சார் ஒரு ஸ்கீன் எடுத்துட்டு கிளம்பு. சார் ஃபோன் பண்ணி என்ன சார் அப்படி சொல்கிறாங்க, அப்பா அது சென்சர் ஆகி போயிடுச்சு உனக்கு யார் சொல்லி. அதான் ஒரு ஆள் வளர்ந்துடக்கூடாது, கிளம்பி விட்டுருவாங்க. அப்புறம் அட்டைன் பண்ணாங்கப்பா. நிறைய டேரக்டர்ஸ் ஆஃபில் தானே இருக்குது. சரி பாராட்ட வச்சுருப்பா. நடி பாராட்டுங்களா எல்லாரும் கிட்ட பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு ஜூனியர் வந்துட்டாரு நல்லா பண்ணுறான்னு சொல்லிட்டு ரசிச்சு பார்க்குறாப்பா. இன்னொன்று மகாநடிகர் ப்ரோக்ராம் சன் டிவியில் என்ன ஆங்கர் பண்ணுறது தெரியுமா உங்களுக்கு? பப்ளிக்கில் போய் அதுவும் பயங்கரமாக போயிட்டு இருக்கா ஆதித்யா டிவியில். பிறகு அதிகமாகிட்டு தான் போயிருப்பா. ஒரு ஆள் வரணும் ஒரு பொழுதும் அதெல்லாம் என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கீம் கிடையாது. அவங்க சன் பிக்சர்ஸை கொடுப்பாங்க. அதை நான் படமே அதிகம் பார்க்க மாட்டேன். அதை பார்த்து அந்த சீனை உடனே ரீசன் பண்ணேன். ஸ்பைடர் கொடுத்தாங்க. ஸ்பைடர்லாம் படம் வந்து எனக்கு தெரியாது. படமே பார்க்க மாட்டேன்ப்பா. அதெல்லாம் டைமே இருக்காது. இப்போயுமே ரொம்ப கிடையாது. இப்போ நடிச்சனாலும் அந்த படம் பார்த்துருங்க. இங்கே வந்தால் சென்னையில் அந்த ஒர்க்கு இன்டர்வியூஸு டிவி சேனல்ஸு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு போய் வேண்டாம். அவங்க அந்த கேரக்டருக்கு நம்ம ஈஸியாக மாறிடுறோம்ல. நடிப்புன்றது அது